கேரளா ஓணம் சத்யாவில் அடுத்தது பரிமாறப்படுறது மதுரைக்கறி. அதுக்கு வந்து பைனாப்பிளும் நேந்திரம் பழமும் உப்பு போட்டு வேக வைக்கணும். பைனாப்பிள் வெந்துட்டுருக்கு, முக்கால்வாசி வெந்துருச்சு. அந்த டைமில் ஒரு பச்சை மிளகா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக வெட்டி போட்டுட்டு ஒரு 2-3 தண்டு கருவேப்பிலையும் கூட வெட்டி போட்டுட்டு இனிப்புக்கு சுகர் சேர்த்தணும். நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து கடுகு தாளிக்கணும். தாளித்தா நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, காரமும் இருக்கணும் இனிப்பும் இருக்கணும். இனிப்பு நல்லா இருக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு